சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது ஒரு கட்சியில இருந்துமே ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க. போயிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்து இல்லாம ஒரு தனியா ஒரு கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணி அப்படி போய் பண்ணுவாங்க. ஆனா டிஎம்கேல இருந்து பண்ண இந்த ரிப்போர்ட்ல நெஞ்ச புடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். யாரு? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி இந்த சர்வே ரிப்போர்ட்ல வந்தது என்ன அப்படின்றதையும் இப்ப ரீசெண்டாவே பார்த்திருப்போம். ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுல வந்து சேர்ந்துட்டாரு. எங்க திமுகல சேர்ந்துட்டாரு. ஓபிஎஸ் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அது எதனால வந்து ஓபிஎஸ் அவர்கள் உள்ள தூக்கி போட்டாரு அப்படின்றதுக்கு தான் டீடைல் வீடியோ தான் இது. சோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எந்த மாதிரி முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே திமுக, அதிமுக, திமுக, அதிமுக, திமுக, அதிமுக, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லி மாறி மாறி போட்டி போட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் தான் வந்து நான் தாவேக்கான்னு சொல்லி புதுசா வந்து நேத்து முளைச்ச காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் முளைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கட்சி ஒன்று மலர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாவே அடமலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ கொஞ்சம் காலானா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து 1, 3, 8 அப்படின்னு சொல்லி இப்போ 12% எடுக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த 2026 இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு சந்தேகமா இருக்கும் இல்லையோ தெரியல. ஆனா பாக்குற எல்லாருக்குமே சரி, அங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, அதாவது கட்சியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கும். நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச்சு வகையில சொல்லிட்டு இருக்காங்க. இதனாலே எல்லா கட்சியிலுமே சர்வே எடுக்கிறதுக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப டிஎம்கே வந்து அவங்களோட சர்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு கீழே 5 கம்பெனியை வந்து சர்வே எடுக்கிறதுக்காக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களாமா. இதே நேரத்துல தான் அவங்களுக்கு போய் வந்து சர்வே எடுத்திருக்காங்க. எடுத்த ரிப்போர்ட் தான் ஒரு மாதிரி தலைகீழாவே வந்திருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெஞ்சு வலியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து ரேஷன்ல கொடுக்குற பருப்பு வந்து லேட்டா தான் வேகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது எல்லா பருப்புமே வேகாது, லேட்டா தான் வேகும். அந்த மாதிரி இப்ப 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பருப்பை வேக வைக்கலாம்னு பார்த்தாங்க. அந்த பருப்பு வெந்துச்சா இல்லைன்னு பார்த்தா அடியில மட்டும் தான் வெந்திருக்கு, மேல வேகவே இல்லை அப்படின்றதுனாலயே பாதி ஊர்ல வந்து இவருக்கு ஓட்டே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படி சொல்றேன்னா 2021 இவர் எப்படி ஆட்சியை பிடிச்சாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 2021 மேக்சிமம் இவங்க ஜெயிச்ச கட்சி, மெஜாரிட்டியா ஜெயிச்ச இடம்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை டெல்டா. அதாவது வந்து திமுகவோட கூட்டணியும் சரி, திமுகவும் சரி. டெல்டா சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் அந்த சைடு ஃபுல்லாவே. இங்க சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து திமுக. அந்த மாதிரி டெல்டாவும் சென்னையும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக்கா அவர் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த வருஷமும் சரி, எல்லா வருஷமும் சென்னை டெல்டா இது ரெண்டுமே வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த சைடு அதிமுக சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து வட மாவட்டம்னு சொல்லலாம். அந்த சைடு அங்க வந்து அதிமுக வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, இவங்க ரெண்டு அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ எப்படி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க தான் ட்விஸ்ட். இத்தனை வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அதிமுக 2021 கோட்டை விட்டதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டத்தோட ஓட்டு ஃபுல்லாவே அங்க போயிருச்சு. தென் மாவட்டத்தோட ஓட்டு அப்படின்னா மதுரை, தேனி அப்படி சொல்லுவோம்ல, அதான் தென் மாவட்டம். அந்த ஓட்டு ஃபுல்லா அவர் போயிருச்சு. இப்ப தென் மாவட்ட ஓட்டு அங்க போனதுனால தான் இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கால் மேல கால் போட்டு ராஜா பகூத் மாதிரி இப்ப வந்து சிஎம் சேர்ல உட்கார்ந்திருக்காரு. அதுக்கான காரணம் ஃபுல் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டத்தோட ஓட்டு தான். அதாவது இத்தனை வருஷமா வந்து தென் மாவட்டத்தில் ஜெயிச்சிட்டு இருந்தது ஏடிஎம்கே தான். ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து தென் மாவட்டம் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், சிலை திறப்பா இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அந்த பவர் அப்படியே இருந்தது. அதே போல் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கண்டினியூ ஆகல. அந்த இடத்துல வந்து டிஎம்கே வந்து டக்குன்னு ஒரு கொடியை வந்து ஊனிட்டாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று டிடிவி தினகரன் வந்து அங்கேருந்து வெளியேறினது. அதாவது வந்து 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் வந்து சுயேட்சையா நின்னாரு. எந்த ஒரு கூட்டணியுமே இல்லை, ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கல. அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே முக்கியமாக அங்கே வந்து கேஸ்ட் ஓட்டுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது முக்குளத்தோடு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தோட ஓட்டு வந்து முக்கியமான ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போன பாட்டி வந்து தென் மாவட்டங்களில் 2021 ஏடிஎம்கே நின்றவங்க அவங்க ஸ்ட்ராங்காவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் டிடிவி தினகரன் உள்ள வந்ததுனாலேயே இவங்களோட ஓட்டு எல்லாமே அங்கிட்டு போயிடுச்சு. ஏடிஎம்கேட ஓட்டு வந்து அப்படியே பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2021 கொடுத்த வாக்குறுதி இல்லை, அதாவது இபிஎஸ் அவர்கள் என்ன கொடுத்தாரு அப்படின்னா அது தெரியாம அவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது வன்னியர் அவர்களுக்கு வந்து 10.5% வந்து இடஒதுக்கீடு கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது ரிசர்வேஷன் வந்து 10.5% மாத்த போறோம்னு சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களை சொன்ன போனோம் அப்படின்னா வன்னியர்களை விட முக்குளத்தோர் தான் அதிகமா இருக்காங்க. என்னது நீங்க எங்க பாக்கையில கையை வைக்கிறீங்களா அப்படின்றதுனாலயே இவங்க வந்து டோட்டலா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க என்ன வன்னியருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்போ வந்து முக்குள தேவருக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்படின்ற ஒரு கோவத்திலேயே இங்க மாத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ்வளவு பேசுறடா, இப்ப என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க எடுத்த இந்த சர்வே ரிப்போர்ட் நம்ம வழக்கமா வந்து சென்னை டெல்டால நம்ம ஜெயிச்சிருவோம், அவங்க கொங்கு வட மாவட்டத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க, இப்ப தென் மாவட்டத்தில் யார் ஜெயிக்க போறா அப்படின்ற சந்தேகத்தில் இருந்தப்பதான் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ வந்து
டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஏடிஎம்கேயோட இணைஞ்சிட்டாரு. அதாவது சொல்ல போன அப்படின்னா என்டியோட இணைஞ்சிட்டாரு. அது ஏடிஎம்கேக்கு ஒரு பிளஸ். அதே மாதிரி பாஜகவோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இவரும் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலயே இந்த சமுதாயத்தோட ஓட்டு கண்டிப்பா ஒன்று ஏடிஎம்கேக்கும் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கும் ரெண்டுத்துக்குமே மாறி மாறி ரெண்டுத்துக்கும் ஒரு நாளும் ஒன்று தான். அதாவது இங்கே குத்துனா என்ன அங்கே குத்துனா என்ன எல்லாமே ஒரே குத்து தான் அப்படின்ற மாதிரி பாஜக ஏடிஎம்கே யாரு குத்துனாலும் வந்து முதலமைச்சர் வந்து யார் ஆக போறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் தான் ஆக போறாரு. அதே மாதிரி என்டிஏல வந்து திருமாரஞ்சி இவர் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கட்சி ஒன்று இருக்கு. அவருக்கு தனியாகவே அங்கே ஒரு சரியான ஒரு ஓட்டு உரிமை இருக்கு. ஓட்டு உரிமைன்னு சொல்ல முடியாது, அதாவது ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு இவர் பெரிய ஆள் மாதிரி, அதாவது இவருக்குன்னு ஒரு கூட்டம், இவருக்குன்னு ஒரு இது, அதாவது சொல்லுவாங்கல்ல அண்ணா அண்ணாமலை ஒன்று கை வச்சு இல்லையே ஏன்டா அங்கே தேனி கம்பம் போடி சுத்துப்பட்டு ஏரியாலையும் அவங்க வச்சதான் நியாயம் அவங்க சட்டம்ன்ற மாதிரி அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு தொண்டர்கள்னு சொல்லலாம், ஒரு கூட்டம் கண்டிப்பாகவே இருக்குது. அதனாலேயே தென் மாவட்டத்தில் வந்து இந்த வாட்டி ஏடிஎம்கேவோட ஓட்டு வங்கி வந்து அதிகமாக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் தெரிஞ்ச மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஐயோ என்னடா பண்ணுறது இந்த வாட்டி அடித்து பிடிச்சிருவாங்களோ அப்படின்றதுனால தான் அவசரமாக ஓபிஎஸ் அவர்களை வந்து இப்போ டிஎம்கேல இணைச்சது. கனெக்ட் ஆகுதா? ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 மாசமாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸ்கெட்ச் ஓபிஎஸ் என்ன பண்ணுறது, தூக்கு பையனுக்கு ஒரு சீட்டு, உனக்கு 4 சீட்டு வேணாமா, வா அவனை ஆளுநரை தூக்கி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கா ஸ்கெட்சை போட்டு இப்போ வந்து ஓபிஎஸ் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. எதுக்காக? அதாவது நம்ம சொல்லக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டை வந்து வாங்குறதுக்காக. அப்படி இவங்க ஸ்கெட்சு போட்டு முக்குளத்தோர் ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது இவ்வளோ நாளாக வந்து அம்மாவுக்கு வணக்கம் வச்சு கும்பிடு போட்டு எம்ஜிஆர் அவருக்கு வணக்கம் வச்சு கும்பிடு போட்டு இப்போ டக்குன்னு பார்த்தா கலைஞரையும் ஸ்டாலினுக்கும் கும்பிடு போட்டா அங்கே இருக்கிற மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா, இவன் எப்படா நமக்கு வந்து விபூதி அடிக்காமல் போவான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சந்தேகம் வரும்ல. அந்த மாதிரி சந்தேகம் தான் இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கிற அவர்களோட ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு. இதை பாதி பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அவர் ஏன் அதை பண்ணாரு அப்படின்றது அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இதனால தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ள தூக்கி போட்டது. அதாவது இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு தான் யாரா ஒன்று சேர போறா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதான் ராகுல் காந்தி சொல்லிட்டாரு 45 சீட்டுக்கு கீழே நகிபேட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருமே வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனாலே கொஞ்சம் தீப்பொறி போயிட்டு இருக்கு. ஏதோ தாவைக்கலை இணைய போறதா செய்தி வருது. என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியல. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள நம்ம மொழி பிதுங்கிரும் நினைக்கிறேன். இங்க போவாங்களா அங்க போவாங்களா கண்ணை உத்து பார்த்து கண்ணு 2 வெள்ளம் வந்துடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதனாலே வந்து காங்கிரஸ் திமுக இது வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இவருக்கு லைட்டா தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா கூட்டணி போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த ஒரு காமெடியில பார்த்திருப்போம், ஆட்டோ வந்து நின்றுட்டு இருக்கும், வடிவேலு எங்க போற, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற, உள்ள தூக்கி போடு போ அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போடுவாங்கல்ல. அந்த மாதிரி யார் வந்து கூட்டணிக்கு வந்து போலாமான்னு யோசிக்கிறாங்களா, வா கூட்டணி வா 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டே இருக்காரு. அந்த மாதிரி போட்டது தான் தேமுதிகவா இருக்கணும், எல்லா கட்சியும் இப்படி உள்ள வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உள்ள வந்து போட்டது பிரச்சனை இல்லை, இப்போ தொகுதி பிரிக்கிறதுன்னு சொல்லி முடிய பிரிச்சுட்டு இருக்காங்கல்ல, இதுதான் பிரச்சனை. இப்போ யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஒண்ணுமே தெரியாம தான் இப்போ வந்து திமுக வந்து சுத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கறேன், இப்போ இவ்வளோ கூட்டணி வச்சு திமுக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வருஷம் திமுக? அதாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க அந்த 5000 ரூபா கொடுத்ததான் மெயினா பேசிட்டு 5000 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த 5000 ரூபா கொடுத்ததுனால அந்த துட்டு இங்க ஓட்டா மாறுமா மாறாதா அப்படின்றதா நீங்க சொல்லணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் சரவணா